அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமா ஐடியாவில் ஃபிட்டர் ஃபிட்டருக்கு உண்டான ஒரு 100 கேள்விகள் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே நம்ம மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரீ மாடல் டெஸ்ட் ஒன்று போட்டுருவோம்னு. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போடுவோம். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் போட்டிருக்கோம், எலக்ட்ரிஷியனுக்கு போட்டிருக்கோம், இன்னும் அட்வான்ஸ்டு அதே மாதிரி எம்இவி எம்எம்பி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு என்னது 100 கேள்விகள் ஆன்சரோட பார்க்க போறோம். ஸோ தயவு செய்து ஆன்சர் நீங்களும் பண்ணுங்க. 100 கேள்விக்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக போறோம், ஏன்னா டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செஷனை தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேஸ் வெல்டிங் பிளான்ட் ப்ராசஸ் யூஸ்டு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். அதாவது கேஸ் வெல்டிங்கின் போது ஏற்படும் தீயை அணைக்க எந்த வகை தீயணைப்பான் பயன்படுகிறது? ஸோ எந்த வகை தீயணைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்ஷர். அதே மாதிரி மின் கசிவு ஏற்படும் போது அதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, CO2 எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு விதமான தீக்கு ஏற்படும் போது ஒவ்வொரு விதமான தீயணைப்பான நம்ம யூஸ் பண்ணணும், சரியா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்பரேச்சர் ஆஃப் ஆக்சி எல்பிஜி ஃப்ளேம் இஸ். டெம்பரேச்சர் ஆஃப் ஆக்சி எல்பிஜி அதாவது ஆக்சிஜன் எல்பிஜி ஃப்ளேம். ஸோ எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2800 டிகிரி செல்சியஸ். ஸோ தயவு செய்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ட்விட்டரில் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா ட்ரேட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ட்ரேட்லையுமே கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏன்னா எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன், ஜென்ரல் சேஃப்டி அப்படின்ற யூனிட்ல எல்லாம் முக்கியமாக வந்து இந்த தீயை பற்றிய ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கு. அதில் முக்கியமாக இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷன். In gas welding to weld 8.2 mm thick plate, அதாவது 8.2 mm தடிமன் கொண்ட பிளேட்டை வெல்டு செய்ய பயன்படுத்துவது டேஷ் என்ற கொண்ட நாசில். அதாவது அந்த கட்டிங் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஸ் வெல்டிங் பண்றப்போ வந்து 8.2 mm தடிமனுக்கு எந்த நாசில யூஸ் பண்ணுவாங்க? 25 mm, சரிங்களா? 25 நம்பர் நாசில தான் யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் மிஷின் விச் கன்வெர்ட் ஏசி இன்டு டிசி கரண்ட்? ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எது? ரெக்டிஃபயர் செட். நெக்ஸ்ட், நைட்ரஜன் உருளையின் நிறம் என்ன? நைட்ரஜன் உருளையோட நிறம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் அப்படின்னு கிரே. என்னது? கிரே. Which one of the following correct temperature for oxy hydrogen gas flame? ஸோ முன்னாடி பார்த்தது ஆக்சி எல்பிஜி ஃப்ளேம் 2700 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2800 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் வராதுன்னு நினைக்கிறேன், சரியா? ஆப்ஷன் சி வராது கண்டிப்பா. ஸோ அப்போ இதில் மூணில் தான் இருக்கும். அப்போ 2700 இதுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 2400 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2700. அடுத்து, விச் சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் ஷிப்பிங் வெல்டிங் ஜாப் ஸ்லாக்ஸ்? அதாவது வெல்டிங் செய்யப்பட்ட பனிப்பொருளை கசடுகளை. ஸோ வெல்டிங் பட் ஜாயிண்டோ ஏதோ ஒரு ஜாயிண்ட் அடிச்சிருக்கப்போ வந்து அதில் கசடுகளை எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷிப்பிங்கை வச்சு தட்டி என்ன பண்ணுவாங்க? அந்த கசடுகளை எடுப்பாங்க. நெக்ஸ்ட், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் விச் ரெடியூசஸ் த மெயின் சப்ளை வோல்டேஜ். மெயின் சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 220 to 440 வோல்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இதே கொஸ்டின்ஸ் கூட திருப்பி கேட்கலாம். தயவு செய்து படிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின், used to store oxygen gas safely and in large quantity under a maximum pressure of. ஸோ அதிகபட்ச அழுத்தத்தின் கீழே ஆக்சிஜன் ஆகிய பாதுகாக்க எவ்வளவு கொள்ளளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 kg/cm². What is the name of distortion occurs in the weld direction? ஸோ வெல்டிங் திசையில் ஏற்படும் நிகழ்வு உரிமாற்றத்திற்கான பெயர் என்ன அப்படின்றத கேட்டுக்கோங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடல் டிஸ்டார்ஷன். Why are used welding helmet screen? ஸோ வெல்டிங் ஹெல்மெட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்குங்க? கண்களை பாதுகாக்க. வெல்டிங் அடிச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பிளாக் ஷீல்டுக்கு வச்ச கண்ணாடி நம்ம போட்டுருவோம். அது வந்து முக்கியமா கண்களை பாதுகாக்க, சரியா? இருங்க, வெல்டிங் கிளாஸ் தான் வந்து என்னது
ஹெல்மெட் ஸ்கிரீன், வெல்டிங் ஹெல்மெட் ஸ்கிரீன் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்னா வந்து கண்களை பாதுகாக்க. சரியா? இது பாத்தீங்கன்னா யூஸ்ட் as hand screen so we can use both hands in other work. அதாவது வெல்டிங் ஹெல்மெட் அப்படின்றனா தலையில டைரக்டா மாட்டிக்கலாம். ஸோ தலையில டைரக்டா மாட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு கையும் வந்து ஃப்ரீயா இருக்கும். இதே நீங்க வெல்டிங் கிளாஸை கையில பிடிச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கை வெல்டிங் அடிக்கும், ஒரு கை என்ன பண்ணும் கிளாஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்ப இன்னொரு கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான். இப்ப இதே வெல்டிங் ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கையில நம்மளோட அந்த மெட்டீரியலோ இல்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கோ என்ன பண்றோமோ அதை நம்ம கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில வெல்டிங் அடிக்கலாம். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? இதே வெல்டிங் கிளாஸோட யூஸ் என்னன்னு கேட்டா ப்ரொடெக்ட் ஐஸ். சரியா? 100 கிராம் கால்சியம் கார்பைடு ரசாயன கலவையில் கீழ்கண்ட எந்த கலப்பு கடையில் சேர்மங்கள் இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது கால்சியம் கார்பைடு. கால்சியம் கார்பைடு. நெக்ஸ்ட் கேஸ் வெல்டிங் பிளான்ட் டு நாட் யூசஸ். ஸோ கேஸ் வெல்டிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதுக்கு? லூப்ரிகன்ட்ஸ், எண்ணெய் அல்லது கிரீஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? அடுத்து ஒய் யூஸ்டு கார்பன் ஸ்டீல் ஒயர் பிரஸ். அதாவது கார்பன் ஸ்டீல் ஒயர் பிரஸ் வந்து ஒய் யூஸ் பண்றாங்க, ஏன் யூஸ் பண்றாங்க, அதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் ஸ்டீல் ஸோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் செய்வதற்கு முன்பாக பனிப்பொருளின் பரப்பை தூறு, ஆக்சைடு மற்றும் அழுக்குகள்ல இருந்து சுத்தம் செய்யறதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 15 ஆக்சி அசிட்டிலின் கேஸ் ஃபிலிம் டெம்பரேச்சர் இஸ். ஆக்சி அசிட்டிலின் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து என்னது 3300. இதே வந்து ஆக்சி எல்பிஜி 2700ல இருந்து 2800. இதே வந்து ஆக்சி ஹைட்ரஜன் எவ்வளவுங்க? சோ முன்னாடி பார்த்து ஞாபகம் இருக்கா? 2400ல இருந்து 2700 ஆக்சி ஹைட்ரஜன். அப்ப பாத்தீங்கன்னா சில நேரம் கேட்கலாம் எது வந்து கூட இருக்கும், எந்த கேஸ் ஃபிளேம் டெம்பரேச்சர் which one is highest temperature அப்படின்னு கொடுத்து ஆக்சி அசிட்டிலின், ஆக்சி எல்பிஜி, ஆக்சி ஹைட்ரஜன் கொடுக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆக்சி அசிட்டிலின் அப்படின்றதான் சரியானது. கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் கலர் இஸ். கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 16வது क्वेश्चन பிளாக், கழுத்தில் வெள்ளை உள்ள கருப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. In butt welding joint two pieces electrode should be placed in the dash degree. So butt joint welding க்கு எத்தனை டிகிரி இருக்கும்? சோ உங்களுக்கு தெரியும் 180 டிகிரி. சோ இப்படி தாங்க இருக்கும் butt joint welding. butt joint welding இந்த இடத்துல தான் அடிச்சிருப்பாங்க. அது 180 டிகிரில தான் இருக்கும். சரியா? ரைட். The weld metal below the meter line is known as. The weld metal below the meter line. So என்னதுன்னு பாத்தீங்கன்னா below the meter line concave bead. concave bead. அடுத்து hand gloves made by. hand gloves made by. So எது அப்படின்னு பாத்தீங்கன்னா leather. ஏன்னா நம்ம ஹீட் இதெல்லாம் யூஸ் பண்றப்போ வந்து leather தான் வந்து தாங்கும். சரியா? அடுத்து overhead welding positions with respect to their slope not exceeding 45 degree and rotation angle. சோ தலைக்கு மேல் நிலையில் வெல்டிங் செய்யும் போது அதன் சாய்வு 45 டிகிரி மற்றும் சுழற்சி கோணம் டேஷ் மிகாமல் இருக்க வேண்டும். 90 டிகிரியா மிகாமல் இருக்க வேண்டும். சரியா? நீங்களும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. சோ ரொம்பவே யூஸ் பண்ண வேண்டிய விஷயம், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? which is used to remove drills and sockets from the machine spindle. ட்ரில்லையும் சாக்கெட்டையும் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ட்ரிஃப்ட். அடுத்து which part of vernier bevel protector contact with inclined surface while measuring. which part of the vernier bevel protector contact with inclined surface while measuring. சோ இதுக்கு blade. சரியா? Okay, next. Which part is measuring phase fitted to the frame of outside micrometer? இத பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோமீட்டர், வெர்னியர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், அதாவது என்ன மெஷர் பண்ணணும், என்ன யூஸ், இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவுட்சைட் மைக்ரோமீட்டர் ஃப்ரேமில் பொருத்தப்படக்கூடிய அளக்கக்கூடிய முகப்பு பாகத்தின் பெயர் அன்மில். அடுத்து வெர்னியர் காலிபர் உதவியால் அளந்து கணக்கிட முடியுமான குறைந்தபட்ச அளவு அழைக்கப்படுவது. சோ மினிமம், அதாவது வெர்னியர் காலிபரோட மினிமம் மெஷர்மென்ட் என்ன அழைக்கப்படும்? லீஸ்ட் கவுண்ட். சோ வெர்னியர் காலிபரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், இப்போ ரெண்டாவது கொஸ்டின். சரிங்களா? ஸோ தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். சரியா? நெக்ஸ்ட், a micrometer has a positive error 0.02 mm. What is the correct reading when the micrometer measures 25.41 mm அளவு இருக்குமாயின் இதன் சரியான உண்மையான அளவீடு என்ன அப்படின்ற கேட்குறாங்க. ஸோ மெஷர் ரீடிங் எவ்வளோ 25, அதாவது மெஷர் ரீடிங் வந்து 25.41 mm. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் எரர், அதாவது பிளஸ்ல இருக்கும் 0.02. அப்ப கரெக்டான அளவு என்னவா இருக்கும்? ஸோ கரெக்ட் ரீடிங்னா இந்த பாசிட்டிவ் எரர்ல இருந்து இந்த இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு என்னது ஆன்சர், கிடைக்கக்கூடியதான் உங்களுக்கு ஆன்சர். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா என்னது 25.39. ஸோ பாசிட்டிவ்னா என்ன பண்ணணும், கழிக்கணும். நெகட்டிவ்னா என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதே இடத்துல நெகட்டிவ் பிழை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 25.43 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட், a value of each main scale division of vernier bevel protector. So vernier bevel protector each division எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1 டிகிரி. சரியா? அடுத்து, what is the main component that removes unwanted material in grinding machine? So grinding machineல இருக்கக்கூடிய தேவையற்ற துகள்களை அகற்றக்கூடிய முக்கிய கூறு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். எதுங்க? எதுன்னு பாத்தீங்கன்னா கிரைண்டிங் சக்கரங்கள். கிரைண்டிங் வீல்ல என்னது, அந்த ரிமூவ்ஸ் அன்வான்டட் துகள்கள். சரியா? நேம் த சிசல் யூஸ்டு ஃபார் கட்டிங் கர்வ்டு குரூவ்ஸ். அதாவது ஆழ்குருவு போன்ற வளைந்த குருவுகளை செதுக்க பயன்படும் வெட்டுளியின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைவெட்ட வெட்டுளி, ஹாஃப் ரவுண்ட். அடுத்து, இன் டயகனல் ஃபிட்டிங் மெத்தட்ஸ் த ஸ்ட்ரோக்ஸ் ஆர் மேட் மெட் அட் ஆங்கிள் ஆஃப். அதாவது டயகனல் ஃபில்லிங் மெத்தட்ஸ் த ஸ்ட்ரோக் ஆர் மேட் அட் அன் ஆங்கிள் ஆஃப். ஸோ 29வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, அதாவது டயகனல். சரிங்களா? டயகனல்ல இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரோக் பண்றப்ப என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 45 டிகிரி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிடுவோம். அது 1 or 2 வீக்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்துடும். டெஸ்ட் பேட்ச் மாதிரி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் வேணும்னா நீங்க இந்த வீடியோக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்தா வரும். அதே மாதிரி மறக்காம RL அகாடமி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியலா எல்லாமே அவைலபிளா இருக்கு. சிலதுக்கு வந்து ஐடிஐ ட்ரேடுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெஸ்ட் பேட்சஸ் லான்ச் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ மாடல் டெஸ்ட் எல்லாமே கொடுப்போம். சரியா? அடுத்து, the pitch selection for hacksawing in angle iron, brass tubing, copper iron pipe etc. is. அதாவது ஆங்கில் அயன், பித்தளை குழாய், செம்பு, இரும்பு குழாய் அவற்றை அறுக்க தேர்ந்தெடுக்கப்படும் பிட்ச் அளவு என்னன்னு கேட்டோம். எவ்வளவு? 1 mm. The pitch selection for hacksawing in soft materials such as bronze, soft steel, cast iron. So இங்க என்ன கேட்டிருக்காங்க, இங்க பாருங்க. இந்த இடத்துல pitch selection for hacksawing in angle iron, brass tubing கேட்டிருக்காங்க. இங்க வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாஃப்ட் மெட்டீரியல் அப்படி வந்தா 1.8 mm. இந்த இடத்துல brass tubing அப்படின்னு ஆங்கில் அயன் வந்துருச்சுன்னா இங்க வந்து 1 mm அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கால்குலேட் த டேப் ட்ரில்டு சைஸ். ஸோ இந்த டேப் ட்ரில்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் த்ரெட்டிங். ஸோ சின்ன சின்ன சைஸ் ஹோல் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேப் ட்ரில்லை வச்சு தான் த்ரெட்டை மேக் பண்ணுவாங்க. அப்போ 10 × 1.25 மறையிட துளையின் அளவை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ துளையின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய M10 1.25ல இருந்து கழிக்கணும். அப்போ M10 இந்த 10ல இருந்து 1.25 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 7.5. இங்க வந்து 8.75 வரும். இதுதான் பேசிக் டேப் ட்ரில் சைஸ். கணக்கிடணும் அப்படின்னா அதோட துளையோட அளவு கணக்கிடணும்னா இங்க M20 இங்க 2.25 கொடுத்துருக்காங்க. இந்த 2.25 கழிச்சீங்கன்னா 17.75 கிடைக்கும். இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். சரியா? which type of drilling machine the spindle head is moved towards or away from the column? எந்த வகையான துளையிடும் இயந்திரத்தில் ஸ்பிண்டில் ஹெட் அதன் தூணில் இருந்து முன்னோக்கி நகர்கிறது? ஆன்சர் பண்ணுங்க. ரேடியல் துளையிடும் இயந்திரம் அதோட தூணில இருந்து என்னது நகருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்டு டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஸ்டீல் ரூல்? அதாவது ஸ்டீல் ரூலை வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் ஸ்டீல் ரூல் எந்த உலகத்தால் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த உலகத்தால்?
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் செய்யறாங்க. ஓகேவா? அடுத்து வாட் இஸ் த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஷார்ட் ஸ்டீல் ரூல் இன் மெஷர்மெண்ட்? வாட் இஸ் த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் எ ஷார்ட் ஸ்டீல் ரூல்? சிறிய வகை ஸ்டீல் ரூலோட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சிறிய அளவிலான எடுத்து செல்லவும் கையாளவும் எழுதுறது, அதாவது எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இது முக்கியமா யூஸ் ஆகும். அடுத்து 36வது கொஸ்டின். வாட் லென்த் ஆஃப் an engineering steel rule is often used for large scale measurement? பெரிய அளவினருக்கு பயன்படுத்தப்படும் இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூலின் நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கோம். எவ்வளவு? 600 mm. சரியா? அடுத்து ஸ்டீல் ரூல் ஸ்கிராச், வாட் எஃபெக்ட் டஸ் இட் ஹேவ் ஆன் மெஷர்மெண்ட் அக்யூரேட்? ஸ்டீல் ரூல் வந்து ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்அக்யூரசிஸ். ஸ்டீல் ரூல் ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா மெஷர்மெண்ட் வந்து தப்பா தான் காட்டும். சரியா? அப்போ வந்து வேல்யூ வந்து நம்மளால கரெக்டா கால்குலேட் பண்ண முடியாது. அடுத்து which type of steel rule is commonly used for precise measurement in engineering? ஸோ எந்த ஸ்டீல் ரூல் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் ரூல்ஸ். 2 மீட்டர் நீளத்தில் எத்தனை சென்டிமீட்டர்கள் உள்ளது? அதாவது 2 மீட்டர். 2 மீட்டர் அதாவது 1 மீட்டர் அப்படின்னா 10 சென்டிமீட்டர். சரியா? 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 மில்லிமீட்டர். ஸோ இதான் கன்வர்ஷன். இதை நல்லா பாத்தீங்கன்னா அப்ப 2 மீட்டர் அப்ப என்ன வரும்? 2 மீட்டர் சாரி 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் இது வந்து 1000 mm. சரியா? 1 சென்டிமீட்டர் வந்து 10 mm. இது கரெக்ட். 1 மீட்டர் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 1000 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் அது மில்லிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 1000 mm. சரியா? அப்ப 2 மீட்டர் அப்படின்னா 200 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி அடியில கணக்கு பண்ணா 1 அடி ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஏன்னா 1 அடி ஸ்கேல் எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் தான். சரியா? ரைட். கன்வர்ஷனும் கேட்பாங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 10 அங்குலத்தை சென்டிமீட்டரில் மாற்றவும். 10 அங்குலத்தை 10 அங்குலத்தை வந்து சென்டிமீட்டரா மாத்த சொல்லியிருக்காங்க. சோ 1 இன்ச் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர். 1 இன்ச் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர் என்பதுதான் 1 சென்டிமீட்டர். அப்ப வந்து என்னது? அத வந்து சென்டிமீட்டர் கணக்கிட சொன்னாங்கன்னா என்ன வரும்? சீதா வரும். 10 சென்டிமீட்டர் 10 அங்குலம்னா 25.4 சென்டிமீட்டர் அப்படின்றதான் சரியானது. ஆப்ஷன் சி. கிளியராங்க? 25.4. ஆனா இது கொஸ்டின்ஸே டவுட்டா இருக்கு. 10 இன்ச்சா 1 இன்ச்சான்னு தெரியல. இருங்க நம்ம பாத்துருவோம். 1 inch in centimeter. Right. 2.54 centimeter தான். அப்ப கரெக்ட் தான். ஓகேவா? ரைட். அடுத்து the type of steel which contains just 0.8% carbon is called. 0.8% மட்டும் கார்பன் கொண்டுள்ள எஃகு வகை டேஷ் எனப்படும். என்னது? யூக்டைட் ஸ்டீல். அடுத்து during heat treatment process carbon is dissolved from solid solution is known as. வெப்ப பதனிடும் போது கார்பன் கரைந்து திடக்கரைசலா உருவாது டேஷ் எனப்படும். என்னது? ஆஸ்டினைட். பாருங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல கார்பன் டிசால்வ் ஆகி சாலிட் சொல்யூஷனா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்டினைட் அப்படின்றது அர்த்தம். வாட் இஸ் த டெம்பரேச்சர் டு பி மெயின்டைன் இன் எ செரடைசிங் டு ஹீட் ஜிங்க் பவுடர்? செரடைசிங் டு ஹீட் ஜிங்க் பவுடர் என்ன? 370 டிகிரி செல்சியஸ். 370 டிகிரி செல்சியஸ். What is the temperature of enameling process? What is the temperature of enameling process? Enameling process 80 degree Celsius to 100 degree Celsius. 80 degree Celsius to 100 degree Celsius. Okay va? Next. Varun sir. Mic where? Okay. அடுத்து which one of the following metal is suitable for cable seating? Cable seating. கேபிள் உரைக்கு ஏற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது காரியம் லைட். சரியா? அடுத்து
which one is suitable for anodizing? Anodizing எது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றதுனா எது? அலுமினியம். The percentage of chromium in stainless steel. Percentage of chromium in stainless steel. 10.5% to 18% of chromium. 10.5% to 18% of chromium. அடுத்து, when normalizing the steel should be cooled. ஸ்டீலை தன்னிலைப்படுத்துவதற்கு டேஸில் குளிரூட்டப்பட வேண்டும். எதுங்க? அறை வெப்பநிலை காற்று. சரியா? நார்மலைஸ் பண்றதுக்கு அறை வெப்பநிலை காற்றுல குளிரூட்டப்பட வேண்டும். அடுத்து 49, the external surface of the parts made up of mild steel can be hardened by. So அதாவது சர்ஃபேஸ்ல எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸோட பார்ட்ஸை வந்து மைல்டு ஸ்டீல்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹார்டன் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹேஸ் கார்டனிங். The nitrating process NH3 gas introduced to எத்தனை டிகிரி செல்சியஸ்? 500 to 550 degree Celsius. Gas hardening is method of producing hard skin on the surface of. So என்னது ஆன்சர்? low carbon steel parts. சரியா? low carbon steel parts. Next, in pack carburizing method, gas is added to speed up the process. அதாவது அடைப்பு கார்பனேட்டர் முறையில் கேஸ் வேலையை துரிதப்படுத்துவதற்காக சேர்க்கப்படுகிறது. இது பேரியம் கார்பனேட். பிரான்ச் இஸ் an alloy of பிரான்ச். வெண்கலம் அப்படின்றது எதோட மிக்சிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் டின். Which are the following metal acts as a nuclear radiation inhibitor? எது? lead. சரியா? அணுக்கதிர் தடுப்பானாக செயல்படுவது எது? lead. பின்வரும் கூற்றுகள்ல எது உண்மை அப்படின்றது கேட்டுக்கலாம். எது உண்மை? 55வது 1 மற்றும் 2 தான் கரெக்ட். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் காப்பர் இஸ் 1844 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் காஸ்ட் அயன் 2282 ஃபாரன்ஹீட். சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரியா? அப்ப ஸ்டீலோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு? உங்களுக்கு உண்டான கேள்வி. ஸ்டீலோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவுன்றத ஆன்சர் இடையில கேட்கறதுக்கு தயவு செய்து வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது கண்டிப்பா தெரியும். சரியா? 56வது சேலம் இரும்பு எஃகு ஆலையில் தயாரிக்கப்படும் உலகம் செயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. செயில். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடா ஃபுல் ஃபார்ம் அதான் வரும். சரியா? ஸோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத எஃகு. சேலத்துல என்ன பண்றாங்க? துருப்பிடிக்காத எஃகு தான் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து which metal is resistant to many types of acids? பல வகையான அமிலங்களை எதிர்க்கும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரியம். What is the name of furnace to obtain cast iron? ஸோ கேஸ்ட் அயனோட ஃபர்னஸ் என்ன அப்படிங்கிற வார்ப்பெருமை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மொழியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்போலா ஃபர்னஸ். என்ன ஃபர்னஸ்? குப்போலா. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம ஜிகேல படிச்சிருப்போம். ஸோ ஜிஎஸ்சிக்கும் முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஜிஎஸ்க்கு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கேயும் கேட்டிருக்காங்க, தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? டாடா அயன் அண்ட் ஸ்டீல். டாடா இரும்பு எஃகு ஆலை எங்க இருக்கு? பீகார். அடுத்து பிலாய் எஃகு ஆலை எங்க இருக்கு? சத்தீஸ்கர். துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் மேற்கு வங்காளம். ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் ஒடிசா. ஒடிசா. சேலம் ஸ்டீல் பிளான்ட் தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும், சேலம் ஸ்டீல் பிளான்ட் தமிழ்நாடு. ரைட்டா? அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஜிகே கொஸ்டின் கூட தலைதை புரிஞ்சுக்கோங்க. டாடா இரும்பு எஃகு ஆலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது என்னது? பீகார். டாடா டிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீன்னு வந்துச்சுன்னா பீகார். அதே மாதிரி பின்னு வந்துச்சுன்னா பிலாய். பிசி பிலாய் எஃகு ஆலைன்னு வந்துச்சுன்னா சத்தீஸ்கர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துர்காப்பூர் அப்படின்னா டிடபிள்யூ. சரியா? டின்னு வந்துச்சுன்னா டிடபிள்யூ.
ரூர்கேலா அப்படின்னா ஒடிசா. ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ வாட்டர், டிடபிள்யூ, பிசி, டிபி. சேலம்னா தெரியும், எஸ்டி. சேலம்னா எஸ்டி. சேலம் வந்து தமிழ்நாடு. இதெல்லாம் ஈஸியா நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து which of the following ore contains 32% காப்பர்? எந்த தாதுல 32% தாமிரம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எது? பைரைட்ஸ். அடுத்து 61வது கொஸ்டின். ஸோ டக்கு டக்குன்னு போவோம் கண்டிப்பா, சரியா? ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 கொஸ்டின்ஸ்ன்றது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. உலோக தகடு வேலையில் வழக்கமான பயன்படும் குழாய்கள் அளவு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3/4 இன்ச்சு. 3/8னா 3/4 இன்ச்சு. இது வந்து 1.25 இன்ச்சு. சரியா? இந்த டபுள் டேஷ் போட்டாங்கன்னா அது வந்து இன்ச் அப்படின்னு டெனோட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா இதுதான் கரெக்டானது. சரியா? அடுத்து a piece of material is cut to the exact size and shape to form desired object is called. ஸோ என்னது? பேட்டர்ன். சரியா? the piece of material is cut to the exact size and shape to form desired. தேவையான பொருளை சரியான அளவு மற்றும் வடிவத்திற்கு வெட்ட பயன்படும் முக்கியமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? பேட்டர்ன், மாதிரி முறை. in which type hacksaw blade teeth only made hardened? எந்த வகை ஹேக்ஸர் பிளேடில் அதனுடைய பற்கள் மட்டும் கடினமாக ஆக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா flexible blade. flexible blade. the least count of vernier calipers is equal to. least count of vernier caliper is equal to. so least count அப்படின்னா it is nothing but is defined as the difference between one main scale division. MST அப்படின்னா main scale division, VST அப்படின்னா vernier scale division. நல்லா வச்சுக்கோ. one main scale divisionல இருந்து one vernier scale divisionனை கழிச்சா யூஸ் ஆகும். சரியா? so least count எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? least count எவ்வளவு அப்படின்றதை கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ வெர்னியரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? வெர்னியரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 mm. 0.01 mmன்றதான் லீஸ்ட் கவுண்ட். இதை சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 0.001 சென்டிமீட்டர். இதே வந்து ஸ்க்ரூ கேஜ்னா, ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தயவு செய்து கேட்பாங்க. சரிங்களா? ஸ்க்ரூ கேஜ் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர்னாலும் என்னது? 0.01 mm. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். லார்ஜ் சர்க்கிள்ஸ் drawn by, அதாவது லார்ஜ் சர்க்கிள் பெரிய வட்டங்கள் வரை எதுனா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராமடை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து which metal is not mixed with soft solder? அது பின்வரும் எந்த உலகம் கலந்து இருக்காது சாஃப்ட் சால்டர்ல? எந்த உலகம்? சில்வர். சரியா? What is the fine pitch size of the hacksaw blade? hacksaw blade ஓட fine pitch ஓட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.8 mm. நம்ம பைப்பு கட் பண்றது, பிவிசி பைப்பு கட் பண்றதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதுதான் கேட்கறாங்க. சரியா? ஓகே. அடுத்து வாட் இஸ் த சால்டர் என்றால் என்ன? சால்டர், சால்டிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்லர் மெட்டீரியல். ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து சால்டரிங் வைக்கணும்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி ஒட்ட வைக்கிறாங்க, அதான் ஃபில்லர் மெட்டீரியல். which material is used for making mallets? மர சுத்தியல் எந்த மெட்டீரியலா செய்யப்படும்? மர சுத்தியல்னு சொல்லிட்டாங்க, அப்ப அது எதனால செய்யப்படுவாங்க? ஹார்ட் வுட், மரத்தினால தான் செய்வாங்க. சரியா? அடுத்து bend snip is related to. bend snip is related to. bend snip எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சர்க்குலர் கட். சர்க்குலர் கட். அடுத்து நேம் த டூல் யூஸ்டு டு மேக்கிங் fluid tight joint in riveting. ரிவீட்டிங்ல திரவ கசிப்பை தடுக்க பயன்படுத்தப்படும் ரிவீட்டரோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 71 ஃபுல்லரிங் டூல். ஃபுல்லரிங் டூல். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், உலக தகட்டின் மூலையில் 45 டிகிரி கோணத்தில் வெட்டக்கூடிய காடி எவை? சோ அதாவது நாச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் இது இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நாச் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ வந்து இது இப்படி இருக்கும். இப்போ இதுதான் வந்து நாச்சு. சரியா? அப்போ இது என்ன 45 டிகிரில இருக்கக்கூடியதுன்னா ஸ்லாண்ட் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
Okay. Next, what is the seam is used to sheet metal joint for the roofing paneling? உலோக தகட்டினை கொண்டு கூரை மற்றும் தட்டிணைப்பு வேலையில் பயன்படுத்தப்படும் சீம் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டபுள் க்ரூவ்டு சீம். டபுள் க்ரூவ்டு சீம். அடுத்து which hammer is suitable for riveting? Which hammer is suitable for riveting? எந்த ஹேமர் ரிவீட் அடிக்க யூஸ் பண்றாங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க. பால் பெயின் ஹேமர். பால் பெயின் ஹேமர். Which flux is used for soldering steel? எந்த flux soldering steel யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறோம். எகினை soldering செய்யும் பொழுது எந்த இலக்கு பயன்படுத்தப்படுகிறது? அமோனியம் குளோரைட். அமோனியம் குளோரைட். ஸோ 75 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில டெஸ்ட் பேச்சஸ் எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஃபிட்டர் வந்து பிஹெச்எலுக்கும் யூஸ் ஆகும். ஃபிட்டர் இந்த ஆர்டிஷன் எக்ஸாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு யூஸ் ஆகும். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம வேணும் ஏதாவது மெட்டீரியல் வேணா தயவுசெய்து கிளிக் பண்ணி அதோட சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இல்லாட்டி வாங்காதீங்க. இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க. ஃப்ரீ புக்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். மேக்ஸிமம் ஐடிஐ புக்ஸ், அதுவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டுமே என்ன பண்ணுவோம் அதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட், which gauge is used to check thickness of the thin sheet metal? மெல்லிய உலோக தகட்டின் தடிமனை சோதிக்க எந்த கேஜ் பயன்படுத்தப்படுகிறது? ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ். ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ். Which one of the following stake is used when shaping, seaming, funnel, tapered articles? funnel மற்றும் இது போன்ற டேப்பரான வடிவ பொருட்களை உருவாக்கவும் சீமிங் செய்யவும் பயன்படுத்தும் ஸ்டேக் எதுவாகும்? இது funnel stake. சரியா? அடுத்து, ரிவீட்டிங் ஜாயின்ட்ல ஹால்கிங் மற்றும் ஃபுல்லரிங் செயல் செய்யப்படுவது எதற்காக? ரிவீட்டிங்ல இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீக் ப்ரூஃப். லீக் இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ரெசின் ஃப்ளக்ஸ். ரெசினின் இலகு நிலை உருகு நிலை எவ்வளவு அப்படின்னு கேட்டு 80 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ். உலோகத்தவணை விளிம்புகளில் வெவ்வேறு வகையான மடிப்பு மற்றும் இணைப்புகளை உருவாக்க அலவன்ஸ் கொடுப்பது ஏன்? எதுக்காண்டி அலவன்ஸ் அப்படின்னா, அதாவது மேனுஃபேக்சரிங் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் அலவன்சஸ், அதாவது ஒரு மினிமம் வேல்யூ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கொடுப்பாங்க, அந்த அளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான அளவு மற்றும் வலிமையை அதிகப்படுத்ததான் அதை கொடுப்பாங்க. சரியா? How to specify fundamental deviation for whole oscillating to BIS system? BIS system. So இந்த BIS அப்படின்னா என்னன்னு தெரியும். BIS அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bureau of Indian Standard. Bureau of Indian Standard. ஸோ இது யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. As per BIS standard, how denote the upper deviation of pole? அதாவது அப்பர் டிவியேஷன் கோலை வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னு கேட்டிருக்கோம். இது ES. அடுத்து, the size on which the dimensional deviations are given known as dimensional deviations are given is known as, அதான் வந்து பேசிக் சைஸ். ஸோ டைமென்ஷனல் டிவியேஷனா பேசிக் சைஸ். ஸோ இங்க பாருங்க டாலரன்ஸ், இதுதான் வந்து மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங்ல இருக்கக்கூடிய எல்லா CNC VMC இந்த மாதிரி யூஸ் பண்ற கூட ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த டாலரன்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு உருளையோட இதோ இல்ல ஒரு பேரிங்கோட ஹோல்ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. அதாவது இப்போ இது வந்து 20 mm அப்படின்னா 20 ± 0.05 கொடுத்துருவாங்க. சரியா? 20 ± 0.05. பிளஸ்ல 0.05 இருக்கலாம், இல்லாட்டி மைனஸ்ல 0.05 கம்மியா இருக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.05 இருக்கலாம், 19.95 இருக்கலாம். இந்த வேல்யூக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் டாலரன்ஸ். சரியா? ஓகே. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்ட அளவுகளில் எது டாலரன்ஸ் வரம்பிற்குள் இல்லை அப்படின்றதை கேட்டுருவாங்க. எது டாலரன்ஸ் வரம்பு? அப்ப 27 - 0.015 07 அப்படின்னா வந்து 27.007 இருக்கலாம்.
மைனஸ்னா பாத்தீங்கன்னா 27.085 வரும் 85 சரியா -85 அப்ப இந்த ரேஞ்சில தான் இருக்கணும் அப்ப இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க 26.085 சோ இது எதுல வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா 983 தான் வராது சரியா 26.983 தான் வராது மத்ததெல்லாம் வரும் சரியா கிளியராங்க ஏன்னா 983ன்றது 985 ஆமா இது 985 னு வரும் சரியா 26.985 வரும் அப்ப வந்து 85 க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூலாம் ஓகே தான் அப்ப இது வந்து வராது அப்படின்றத தெரிஞ்சு அடுத்து which formula is used to calculate maximum interference maximum interference க்கு ஃபார்முலா என்ன அப்படினு கேட்டிருக்காங்க என்னது minimum size of hole maximum size of shaft துளையோட குறைந்தபட்ச அளவு மற்றும் தண்டின் அதிகபட்ச அளவு சரியா அடுத்து the tolerance size of the hole is 75 and 75.46 and shaft வந்து 75.018 74.98 mm in assembly the type of fit என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா transition fit அடுத்து what is the expression for 30H7G6 so இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரேட்லயுமே கேட்பாங்க சோ இந்த H7G6 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்பாங்க Hன்றது ஹோலை டினோட் பண்ணும் Gன்றது சாஃப்ட்டை டினோட் பண்ணும்னு நினைக்கிறேன் சரியா ஓகே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிட் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியதா இருக்கும் அதான் ஆப்ஷன் ஏ நான் சொன்னேன் H7 அப்படின்றது ஹோல் டாலரன்ஸ் G அப்படின்றது சாஃப்ட் சப்போஸ் கேட்கலாம் Hன்றது எதை டினோட் பண்ணுது Gன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம் தயவு செய்து நோட் பண்ணுங்க சரியா இப்போ இங்க கேக்குறாங்க பாருங்க 25H7G6 இல் R எதை குறிக்கிறது அப்ப நான் ஜீன்னு சொன்னது என்னது சாஃப்ட் அப்ப சாஃப்ட்னு வருதுன்னா இது வராது அப்ப ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் சாஃப்ட்னு கொடுத்திருக்காங்க அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலே அது டாலரன்ஸ் தான் இப்ப H7 அப்படின்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல் அப்படின்றதுதான் 7 குறிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா நெக்ஸ்ட் which grade of tolerance is applied for fitting process according to Indian standard system which grade of tolerance என்னது IT10 அப்படின்றது the difference between maximum limit size and the minimum limit size of the size is called so அதான் வந்து என்னது tolerance maximum sizeக்கும் minimum sizeக்கும் இருக்கக்கூடிய difference தான் tolerance சரியா அடுத்து which standard stipulated the system of limits and fits in India so இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றாங்க இந்தியால so இப்பதான் பார்த்தோம் BIS சரியா அடுத்து what is called algebraic difference between actual size and the corresponding basic size இது வந்து actual deviations so maximum sizeக்கும் minimum sizeக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா டாலரன்ஸ் அதே வந்து algebraic difference between actual size and basic size னா actual deviation சரியா அடுத்து what is the upper deviation of size 20 so மேல் அளவு மீறல் எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க அதாவது இதுல எவ்வளவு மேல் அளவு மீறல் அப்படி பார்த்தா 0.00 அதாவது பிளஸ்ல தான் கொடுத்திருக்காங்க அப்ப பிளஸ் 0.0021 இதான் வந்து என்னது ஆன்சர் அப்ப வந்து இதுல என்னன்னா மேல் அளவு மீறல் அப்படின்றது லாஸ்டா மேல இருக்கக்கூடியது மேல் அளவு மீறல் அப்ப என்ன வரும் பிளஸ் 0.028 இதான் வந்து மேல் அளவு மீறல் சரியா வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்பெசிஃபையிங் டாலரன்ஸ் இன் த டிசைன் ஆஃப் மேட்டிங் பார்ட்ஸ் அதாவது பாகங்களோட பொருத்தத்தை வடிவமைப்பில் ஏற்படும் பிழை குறிப்பிடுவதின் நோக்கம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சோ இது எதற்காக அப்படின்னா டு என்ஷூர் ப்ராப்பர் ஃபிட் அண்ட் ஃபங்க்ஷன் அடுத்து how does non selective assembly compare to selective assembly in terms of cost அதாவது என்ன கேட்டிருக்காங்க விலையை வைத்து தேர்விலா ஒருங்கிணைப்பை தேர்வு ஒருங்கிணைப்பைன்னு ஒப்பிடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் செலக்டிவ் அசம்பிளி இஸ் ஜெனரலி லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் செலக்டிவ் அதாவது விலை குறைவானது அப்படின்றதை கேட்டிருக்காங்க நான் செலக்டிங் அசம்பிளியை விட செலக்டிங் அசம்பிளி வந்து என்னது விலை குறைவானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து how the bilateral tolerance is indicated bilateral tolerance
on both side of the basic size அடிப்படை அளவின் இரண்டு பக்கங்களையும் என்ன இருக்கும் basic size இருக்கும் அதான் bilateral tolerance. What is unilateral tolerance? So bilateral என்ன unilateral என்னன்னு தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. Tolerance that allows deviation only one in the direction from the nominal size. அது பிளஸ்லயே கொடுத்திருந்தா அது unilateral tolerance. அதே மாதிரி both sideம் basic size கொடுத்திருந்தா அது வந்து bilateral tolerance. சரியா? ஓகே. Next. So option A தான் 97க்கு கரெக்ட். அடுத்து 98வது क्वेश्चन. What is the formula to calculate the minimum clearance between the two mating parts? So minimum clearance எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற கேட்டிருக்காங்க. என்னது? Minimum size of the hole, maximum size of the shaft. சரியா? ஹோலோட சைஸ் வந்து மினிமமா இருக்கணும், ஷாஃப்டோட சைஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அதாவது m ஹோல் அதாவது மினி ஹோல் மேக்ஸா ரைட்டா மினி ஹோல் மேக்ஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் கிளியரன்ஸ். அடுத்து வாட் இஸ் த மினிமம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹோல் அண்ட் ஷாஃப்ட். இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் 441 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின். துளைக்கும் தண்டுக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தடை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. அதாவது ஹோலோட சைஸ் என்னன்னா 55 பிளஸ் 0.030 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்னன்னா 32ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கும் உள்ள தடை என்னது? இந்த கீழே இருக்கிற பேஸ் வேல்யூ இதையும் கழிக்கணும். அப்ப கழிச்சா என்ன வரும்? -0.02 அப்படின்றாங்க. கரெக்ட். அப்ப என்னது? இதா வரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் 100வது क्वेश्चन. The number expressed a particular unit in the measurement of length. அதாவது நீள அளவீட்டில் ஒரு பகுதி அலகில் வெளிப்படுத்தப்படும் எண் டேஷ் எனப்படும். ஸோ இது உங்களுக்கு உண்டான ஹோம்வொர்க் கொஸ்டின். 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ 100க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. சரிங்களா? 100க்கு எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் 100 கொஸ்டினுக்கு நீங்க எந்த செஷனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த செஷன் சீக்கிரமா வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.